முன்னாள் பாதுகாப்புகளுக்கு சர்க்குணம் வழக்கறிஞர் சர்க்குணம் பைக்ல முன்னேறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை எனக்கு நீங்கள் தந்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் முதல்கண் என் நன்றிகளை கூறிவிட்டு, இந்த ஏரியாவுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 100 அடி தான் இருக்கும். நானும் இந்த பகுதியை சார்ந்தவன் தான். நம் பகுதியை பொறுத்த மட்டுக்கும் நான் எப்போதும் போயிட்டு வர்றதுதான். நம்ம பகுதியை பற்றி குறை நிறைகள் எல்லாம் நீங்க சொல்லி கேட்கணும் இல்லை, நமக்கே தெரியும். நம்மளும் அந்த கஷ்டத்தை பட்டுட்டு தான் இருக்கோம். ரோடு கிடையாது, சாக்கடை தண்ணி ரோட்ல வரும். மழை பெஞ்சதுன்னா ரொம்ப சங்கடம். பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இவங்க தீர்வு காணணும்னு இந்த அரசாங்கம் எதுவுமே முன்னெடுப்பு எடுக்கல. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ரெட்டை சின்னத்தில் நான் போட்டியிடுகிறேன். நான் வெற்றி பெற்றவுடன் அண்ணன் சர்க்குணம் அவர்கள் மற்றும் இங்க இருக்கிற நம்ம செல்வகனி அவர்கள், கேடிசி செல்வகனி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், சிதம்பரம் அவர்கள், மார்பில் கணேசன் அவர்கள், ஹரிச்சந்திரன் அவர்கள், மயில் ராவணன் அவர்கள், பாலு அவர்கள், முருகன் அவர்கள் கூறி, முதலாவதாக இந்த பகுதியை பொறுத்த மட்டுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். எது நடந்தாலும் சரி, நீங்கள் வந்து முதலில் கூடுவது இந்த கோவிலில் தான். அது எனக்கே தெரியும். விசேஷமா எதுனாலும் சரி, நம்ம முதலில் வந்து கூடுவது கோவில் தான். ஆனால் இந்த கோவிலை பராமரிப்பு ஒழுங்காக சரிபட நடைபெறவில்லை. அதை முதலில் நாம் வெற்றி பெற்றவுடன் இதை அனைத்தையும் நாம் சுத்தம் செய்து, காம்பவுண்ட் போட்டு, கழிவுநீர் ஓடை சரி செய்து, சமுதாய நலக்கூடம் கட்டித்தரப்படும். சமுதாய நலக்கூடம் மட்டுமல்லாது அதனுடன் சேர்ந்து ஒரு கலையரங்கமும் கட்டித்தரப்படும். பூங்கா என் ஏரியாலே பூங்கா இருக்கு. ஆனா பூங்கா ஒண்ணு முள்ளுக்கடா இருக்கு. நாம் அதற்கும் சரியான இடம் தேர்வு செய்து பூங்காவில் நடைபாதையுடன் நம் கட்டித்தரதுக்கு ஆவணை செய்யப்படும். அப்புறம் மற்றொரு விஷயம், பட்டியலில் இருந்த மக்களோட பணத்தை சுரண்டியது திமுக. அதை யாரும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பட்டியலின மக்களின் துரோகி திமுக. கோடைகால நிதி என்ற பெயரில், கோடைகால நிதி, அந்த டாட்கோ நிதி என்ற பெயரில் 5000 ரூபாய் மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள். திமுக என்னமோ பெரிய மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா, எலெக்ஷன்ல அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்குறதுக்காண்டி எல்லாருக்கும் 5000 போட்டான். யார் பணத்தை போட்டிருக்காங்க? உங்க பணத்தை போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் பணத்தை யார் பணத்தை போடல, உங்க பணத்தை தான் போட்டிருக்காங்க. உங்களின் எதிரி தான் திமுக, மக்களின் எதிரி தான் திமுக. அதனால் உங்கள் மத்தியில் அவர்கள் 1000 ரூபாயோ 2000 ரூபாய் எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. முடிஞ்சா நீங்க கேட்க வேண்டியது ஒரு விஷயம் தான். அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய் தருவேன் என்று கூறினீர்கள். எப்பொழுது தந்தீர்கள்? 27-28 மாசம் கழிச்சு தந்தாங்க. 1000 ரூபாய் தரியா ஓட்டுக்கு வாங்கிக்கோங்க. கூட 27,000 சேர்த்து கேளுங்க, வாங்கி நீங்க வச்சுக்காங்க. உங்க பணத்தை தான் சுரண்டியாவை எடுத்திருக்கான், வேற யார் பணத்தை இல்ல. அவர்கள் நல்ல பேர் வாங்கணும், ஓட்டு வாங்கணும், அரசாங்கத்தை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி பட்டியலின மக்களின் பணத்தை எல்லாம் சுரண்டி தின்னது திமுக அரசு. அதை என்றும் மறந்து விடாதீர்கள். ஆனால் உங்களுக்கு மேம்பட்ட திட்டங்கள், உங்கள் நலன் காத்த திட்டங்களை வழங்குபவர் அண்ணன் எடப்பாடியார். மாலையங்குடி சட்டமன்ற தொகுதியில் எங்க வீடு பக்கத்துல தான் இருக்கு. என்ன கோரிக்கைனாலும் கோரிக்கையே வைக்க வேண்டாம். எங்கனாலே பக்கத்துலதான் வீடு இருக்கு, நேர்லயே வந்து பார்க்கலாம். தாத்தாங்க புலி நிக்காரு, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாரு. நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அவரு. அதனால நிறைய விஷயம் நம்ம உங்களோட இணைந்துதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இந்த ஒரு முறை சிந்தாமல் சிதறாமல் வாக்களியுங்கள். ஏன் நான் சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க சொல்றேன் என்றால், அவர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு சார்ந்த ஒரு சமுதாய ஓட்டை வாங்கி, ஒரு சார்ந்த